பாடுபட்டவனுக்கு 10 வரல, இழுச்சு வாயனுக்கு 20 வரலான கதையா போச்சு. ஏப்பா சாமி கண்ணு, நான் ஒரு வேலை சொல்லுவேன், நீ செய்வியாப்பா? மாமனின் சொல் கேளாத மைத்திரன் உண்டா மாமா அவர்களே? ரொம்ப புல்ல இருக்க வைக்காத. இந்த பார், இந்த கமலை கொண்டு போய் வச்சு ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. மாமா 1000 ரூபாய்க்கு நமக்கு அப்படி என்ன மாமா கஷ்டம் வந்துருச்சு? நீ ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டியாப்பா? நீ என்ன மாமா சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுற, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, உனக்கு மீன் வாங்கணும், முட்டை வாங்கணும், கோழி வாங்கணும், இதுக்கெல்லாம் பணம் வேணுமில்ல. இந்தா. மாமா சொல்றது வாசம் தான். சரி மாமா. மாமா இதெல்லாம் இருக்கட்டும் மாமா. இதெல்லாம் வந்து மாமா 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 எல்லாம் தின்னுப்படாது மாமா. போனவன் அப்படியே போனவன் தாண்டா. இன்னி சார் 4 தலையை பிடிச்சு வாங்கின காசு இப்படி எல்லாம் போகுது. என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? போனேன் எவன் எங்க உட்காந்துருந்தா எப்படி இருக்கு நான் கேக்குறேன். எனக்கு பாரு பணம் வாங்கிட்டு வந்தியா? இந்த மாமா கம்மல் வச்சு பணம். இந்தா இதை வச்சுக்க. மாமா எதுக்கு மாமா இவ்வளவு பண்றீங்க? நல்ல அனுபவிடா. மாமா நல்ல மாமா. சரி மாமா வர மாமா. இத்தனை நாள மாமன் வீட்டுல இருந்தேன், மாமியார் வீட்லயும் கொஞ்ச நாளைக்கு இரு. நிறுத்துங்க. இங்க பாருங்க, 10 பைசாக்கு வக்கில்லாத பையன் பெட்டி கடையை விலைக்கு வாங்கி வச்சு உட்கார்ந்து இருக்கிறான். அரசு பண்ணுங்க. ஐயோ மாமா என்ன மாமா இது? மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கடா. போடா போ மகனே போ. சார் டீச்சரோட நகையை காணாம போச்சா, அதை இவன் தான் திருடி இருப்பான். கடைசி வீட்டு கிழவியுடைய லோலா காணாம போச்சா, அதையும் இவன் தான் திருடி இருப்பான். மிரட்டுற மாதிரி மிரட்டி சாத்துற மாதிரி சாத்துறீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவா. கூட்டிட்டு போ. அப்பா சரசு கண்ணுல பற்ற போறேன்டா. ஆமாமா கவனம். இத பாரு, பாத மோசமா இருக்கு, பாத்து வா. என்ன சொல்லிவிட்டு நீ வலிக்கு விழுந்துட்ட? அது வேற ஒண்ணும் இல்லடா, இருட்டு நேரம் பாரு, சரியா கண்ணு தெரியல. உனக்கு பகல்ல மட்டும் கண்ணு பளிச்சுன்னு தெரியுமாக்கும். என் கண்ணை பத்தி பேசாதடா, இது ஞான கண். ஆஹா டேய் அங்க பாரு. அண்ணே உங்க ஞான கண்ண அந்த பானையில வைங்க. பொறுத்திருந்து பார். அடிக்கிறதுனா குடிக்கிறது நீயா? விடுறா. அண்ணே எனக்கு பத்தாதுண்ணே, கொஞ்சம் வைங்கண்ணே. அண்ணே எனக்கு பத்தல. நல்லா இருக்குண்ணே. அவ்வளவுதான்டா, வா. எந்த பாழா போன நாயும் தினமும் என் முட்டிய வந்து உடைச்சு போடுது. சரசு ஓ முட்டியவா? பின்ன என்ன ஓ முட்டியவா? குடிப்பியா? லொள்ள பாரு. உடைக்கிறப்ப கையும் களவுமா பிடிச்ச பல்லு பவுட்டையெல்லாம் பேத்து போடுவேன். சரசு கருவாடு வச்சிருக்கிறியா? என்னையா இன்னைக்கு ஊர்கா விட்டு போட்டு கருவாடு கேக்குற? எல்லாம் ஒரு சேஞ்சுக்குத்தான். ஏண்டா ஊர்வ மாணிக்கம், காலங்காத்தாலேயே கள்ளு குடிக்க வந்துட்டியா? ஏ சொல்லு, பின்ன என்ன பாலா குடிக்க முடியும்? சரசு என்ன பாலியாவரமா பண்ணுது? கல்யாவரம் தானே பண்ற. யோ நேர புடியா, அப்பதானே உள்ள ஊத்த முடியும். இல்லன்னா ஒளிகிடா. என்னையா வேடிக்கை? சரசு உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா பாதி போதை ஏறிடும். இந்த கள்ள குடிச்சா மீதி போதையும் ஏறிடும். வீட்டுக்கு போகும்போது முழு போதையா போயிருவேன். கிழவா நான் மேல எந்திரிச்ச முடிச்சோட அத்து போடுவேன். பாயா. சரசு கருவாடு தான் இல்லன்ட்ட, கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா கூட. ஊறுகாயும் இல்ல வெங்காயமும் இல்ல, போங்கய்யா. சரசு எதுவுமே இல்லன்னா உன்னை தொட்டுக்கிட்டுமா? என்ன தொட்டு பாருங்க, கைய வெட்டி போடுவேன். தாமரை மட்டும்தான் தொட முடியும் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். வீரப்பட என்னையா பாதில விட்டு நாளைக்கு பாத்துக்குவா. காலங்காத்தால சரசு கிட்ட கல்லு குடிக்கிறதுக்கு இப்படி ஓடுறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? எனக்கு முன்னாடி நீ ஓரிய சரசு என்ன பாயசமா குடுக்குறா? மூடிட்டு வா, ஓச்சு போடுவேன். சரசே சரசே. ஐயோ எதுக்கே
இந்த ஓட்டம் ஓடி வரீங்க? உன்னை பாக்குறதுக்காகத்தான். ஆ? கல்லு குடிக்கிறதுக்கு தான் சரசு. ஆஹா, அதுக்கு ஏன் இங்க வரீங்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீயே கூப்பிடும் போது சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க எல்லாம் வந்து குடிச்சிடறானுங்களே, அதனாலதான் நானே இன்னைக்கு வந்துட்டேன். முதல்ல எனக்கு ஊத்து சரசு. ஏய், ஓட்ட பந்தயத்தில் நான் தான் முதல் வந்த. வாய மூடி சும்மா இரு. சரசு, சீக்கிரம் இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா. அதை குடிச்சிட்டு போய் தான் என் பொண்டாட்டியை 4 சாத்து சாத்தணும். ஐயோ, நான் கொண்டு வந்த பாத்திரத்துல இப்படி போட்டு உடைக்கிறியே. ஐயோ, ஓடி போ, கொடக்காலியில் போய் ஆக்கிட்டேன்னு. என்ன வீட்டை விட்டு துரத்துறியே. வாய மூடு. இது என்ன இடம் வீடா உப்பார் வைக்கிறதுக்கு? ஒப்பாருக்கு இப்பார் வச்சா தூக்கி போட்டு முடிச்சிருவேன். கட்டின பொண்டாட்டி இப்படி போட்டு அடிக்கிறியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? பெரிய பொண்டாட்டியா பொண்டாட்டி. கள்ளச்சாராயம் குடிக்க வேண்டாம்னு சொன்னேனே, கேக்குறியா? அவன் ஆட்டுப்பாளையும் மாட்டுப்பாளையம் ஊத்தி குழந்தைய வளர்த்துவான். ஆனா எங்க அப்பா கல்லையும் சாராயத்தி ஊத்தி வளர்த்தான். 30 வருஷமா குடிக்கிறேன். முந்தானத்து வந்தவ திருத்தலான்னு பாக்குறியா? உன்னை கட்டினதுக்கு ஒரு ஆட்டங்கல்ல கட்டி இருக்கலாமே. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அந்த ஆட்டங்களையே கட்டிட்டு அதுக்கு வேண்டியதானே. ஏன் இப்படி பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணிட்டே இருக்க? என் பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணாம உன் பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணுவாங்க. நானாவது இப்பதான் தகராறு பண்றேன். ஆனா நீ கல்யாணத்தன்னைக்கே கட்டினா மாமியா கழுத்துலதான் தாலி கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுவனாச்சே. நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? மறுபடியும் ஊருக்குள்ளார பார்த்தேன், உடம்பெல்லாம் புண்ணாயிரும். போறேன். இத பாரியா, நான் பொடக்கலையில போய் தனியா ஆக்கி தின்னதா போறேன். நீ கல்லோடி மண்ணோடி ஆக்கி வச்சு திங்க முடியாம தவச்சு என் கைய கால வந்து பிடிக்கதான் போறியா? அடி போடி, பெரிய மங்கம்மா சபதம் எடுக்கிறா. இது மங்கம்மா சபதம் இல்லையா, இந்த கண்ணம்மா சபதம். சரசு, வெங்காயம் வச்சிருக்கிறியா? எதுக்கு? கண்ணுல வச்சு தேய்க்கிடுமா? இப்படி எல்லாம் சிரிச்சு பயமுறுத்தின பல்ல கழட்டி போடுவேன், தெரியுதா? ஏதோ ஒரு வேகத்துல பொண்டாட்டி துரத்தி விட்டோம். சாப்பாடு ஆக்கும் போது கூட தெரியல, அது சாப்பிடும் போதுதான் பொண்டாட்டியினுடைய அருமையே தெரியுது. மாமா, யாரா அவன் தொழிலையே மாத்துறவன்? நான் தான் மாமா அழகு. இவனா? இந்த எலும்பு கூட சாப்பிடறதுக்கு ஒரு நாளைக்கு 1 மூட்டை அரிசி வேணுமே. டேய், எங்கடா வந்த? மாமா, உங்களையும் தங்கச்சியும் பார்த்து மாமா ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே பார்த்துட்டு ஒரு 3 மாசம் தங்கிருப்பான்னு வந்த மாமா. 3 மாசமா? 90 மூட்டை அரிசி செலவாகுமேடா. நான் என்ன அரிசி மண்டி வச்சிருக்கேன்னா இல்ல ஜமீன் பரம்பரையா? ஓ மாமா, எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். அடுத்தவங்க வகுத்தரிச்சல் உனக்கு கிண்டலா தெரியுது. மாமா இத்தனோடு சட்டி காபிக்குவா மாமா? இது இத்தினூண்டு சட்டியா? நான் நல்லா புளி சாப்பாடாக்கி 1 வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுவேன்டா. இதுல காப்பி குடிக்கிறவன வச்சுட்டு உங்க அப்பா எப்படா குடும்பம் நடத்தினா? சும்மா இருங்க மாமா. மாமா தங்கச்சி எங்க மாமா? கொடக்காலையில இருக்கிறா. துணி தைக்கிறா மாமா? குடியே அங்கதான் இருக்கிறா. ஏன் மாமா? நான் இந்த சட்டியில உழ வைக்கலான்னு சொன்னேன். உன் தங்கச்சி மொடாவுல உழ வைக்கணும்னு சொன்னா. பேச்சுவார்த்தை முத்துத்து சத்தம் போட்டா 4 வணக்கம் வணக்கிறேன். கொடக்காலையில் போய் உட்காந்துக்கிட்டான். என்னது? என் தங்கச்சி 4 வணக்கம் வணங்கி பொடக்கால போக சொல்லிவிட்டியா? எங்க குடும்ப கருத்து குளித்தாண்டி போச்சுட்டியா மாமா? எங்க அப்பா காவல கட்டது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க அப்பா 18 பட்டிக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர். ஏன்டா இப்படி தலைகுளம் தெரியுறீங்க? இன்னும் 4 இடத்துல போய் பண்ணாதான் அன்னைக்கு சாப்பாடு. இதுலயும் நீ தண்டச்சோறு வேற. உங்களுக்கு ஒரு கௌரவம். உங்க அப்பா வந்து என்ன கேப்பான். ஏப்பா அழகராசு, அங்க என்னப்பா பண்ற? மாமா கண்ணாலம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ற மாமா. அதுக்கு என்ன அண்டா குளர் தலைய விட்டு யோசிக்கிற? அது என்னமா தெரியல மாமா, இதுக்குள்ள தலைய விட்டாதான் யோசனையே வருது மாமா. ஏண்டி, நம்ம ஊர் சினிமா கொட்டாயில எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டிருக்காங்கல்ல, உங்க அண்ணன் போய் பார்க்க சொல்லலாம்ல? போ மாமா, எனக்கு அந்த படம் எல்லாம் பிடிக்காது மாமா. எனக்கு இந்த அஞ்சலுக்குள்ள வண்டி படம் தான் மாமா பிடிக்கும். ஆனா அந்த படம் தான் நம்ம ஊர் தியேட்டர்ல ஓடுது. நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாரு. அப்ப நீங்களும் வா மாமா. போ, நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாடுறா. நான் இங்க 8க்குள்ள வண்டி படத்தை பாக்குறேன். மாமா அந்த படத்தை நானும் பாக்குறேன் மாமா. அந்த படத்தை நான் மட்டும் தானே பாக்கணும். நீ அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாரு. உனக்காக 10 ரூபா தர்ற. படம் பார்த்துட்டு போண்டா வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாவகாசமா வா. மாமானா மாமாதான். தங்கச்சி தங்கச்சி போயிட்டு சும்மா பேசிட்டு இருப்பேன். ஏய், துணியை துவைச்சது போது ரெடியாவு. நான் போய் 10 பழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன். என்ன ரெடியாவு? என்னடா மாமா 8க்குள்ள வண்டி படம் ஆரம்பிச்சாங்க மாமா. இன்னும் ஆரம்பிக்கலடா. நீ போ, படம் போட்டுக்குவாங்க. நீ போய் பாரு, இங்க எல்லாம் படம் ஆரம்பிச்சுக்குவாங்க. சரி மாமா. கண்ணம்மா எந்திரி. நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். யோ அங்கே நில்லு. ஆம்பளை குளிச்சிட்டு இருக்கல. சே வராத. ஆம்பளையா? பெரிய ஆம்பளை. ஆம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு பொம்பளைங்க வரக்கூடாதுன்னு எங்க ஊர்ல ஒண்ணும் சட்டம் இல்ல.
இதோட பெரிய அம்பா பச்சை. ஏய்யா, இதுக்கு முன்னால நீ என்ன கசாப் கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த? புண்ணாக்கல்ல வேலை செஞ்சுக்கிருந்தேன். இப்ப போறியா இல்லையா? என்ன மிரட்டுற? கண்ணு நோண்டி புடுவேன். இப்ப மேல வந்தேன். வாயா பாக்கலாம். வந்தனா ஏடா கூடமா ஆயிரம். வாயா, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். என்ன விடுமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. ஐயோ பூசாரி, 4 நாளா எதுவுமே சாப்பிடல. பேய் அடிச்ச மாதிரி இருக்கா. இன்னைக்கு சரி பண்ணிடுறேன். என்ன தொல்லை பண்ணாதீங்க, ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. பாப்பா ஏதோ பெருசா பார்த்து பயந்துருக்கு. வேப்பல் அடிச்சா சரியா போயிடும். அர்த்தம் வச்சுக்கல மக்களா குச்சியில கீத்தல கில்ல புழு திலக்க மாட்டா மராத்துல கீச்சிக்கணும் ஊக்கலவா ஜோமிட்டா இகரத்த பச்ச குச்சபா. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் இங்கிருக்க தாங்காத ரோதனை. மாமா காஞ்சி போன வயிறெல்லாம் பத்தாத சோத்து பானை பார்த்து ஆறுதலடின்னு சொல்லுவாங்க மாமா. அந்த சோத்து பானையே காஞ்சி போனா எதை பார்த்து மாமா நான் ஆறுதல் அடைவேன். அண்ணா, எப்பவுமே நான் உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் பாக்கணும். அதுக்கு நீ அரிசி மண்டி தாண்டி வச்சிருக்கணும். மாமா அண்ணன் நினைச்சு பார்த்து கேவலப்படுறாரு மாமா. ஆமா, இவர் சிவாஜி சாவித்திரி பாசமால பொழியுது. மாமா போனா போதுன்னு உனக்கு வயசான காலத்துல நகைச்சு கட்டி கொடுத்தா ஜெகத்தானமா பேசுற. யாருக்கு நான் வயசாச்சு? ஒரே தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அல்லுவதோ திறமை, அத்தனையும் புதுமை. ஓ மாமா விஷயம் தெரியுமா உனக்கு? கழுத்து மேல கத்தி வச்சுட்டு கேட்டா என்ன தேவை தெரியும்? நம்ம பூசாரி மகன் இருக்கான்ல, யாரு? அதாயா மணி அரசு. அவனும் நம்ம சங்கிலியோட மகளும். யாரு? இளஞ்சியா? இத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பிய. அவங்க 2 பேரும் எலுமிச்சை மரத்துக்கு கீழே கீழே கீழேன்னு ஒண்ணு ஏன்டா வாயை திறக்கிற? ஒருக்கா பார்த்தா எலுமிச்சைக்கா புடுக்குறேங்கிறாங்க, மறுக்கா பார்த்தா கட்டி பிடிச்சி தேன் எடுக்கிறாங்க. ஆஹா, இத போய் ஊருக்குள்ளார சொல்லி பூசாரி மானத்துக்கு எடுத்துறான். யோ, பாதி வேலை தாயா முடிஞ்சிருக்கு. மீதி வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் வீரப்பட. நம்ம பொழப்பு கெட்டு போச்சே. சரி, எவனுக்கோ வேட்டு வச்சமல்ல. குஜால் லேகியம், குஜால் லேகியம். இதை சாப்பிட்டால் வீரியம் தைரியம் தானே வரும். உடம்பை சூடேற்றி தூங்கும் நரம்பை தட்டி எழுப்பி இன்ப உணர்ச்சிகளை தூண்டிவிடும் இந்த குஜால் லேகியம். இந்த லேகியத்தை அல்வான்னு சொல்லி அந்த அல்வாவை இன்னைக்கு லேகியமாக்கிடுறேன். தண்ணியை போட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். குஜாலேகியம் நல்லா இருக்கு. இன்னைக்கு உன்னை பாரு நானு. ஐயோ, இவன் என்ன இந்த லேகியத்தை சாப்பிடுறான்? நம்ம கையில கிடைச்சா பட்டையிலே போயிருவானே. என்ன கண்ணடிக்கிறான்? பகல்ல இந்த பரதேசி பையன் தொல்லை, ராத்திரியில கொசு தொல்லை. இன்னைக்கு இவன் வேற. இந்த ஓனவாயை முழிக்கிறதுக்கு முன்னால ஏதாவது பண்ணாதான் உண்டு. நல்லா தூங்குறான். ஐயோ, நீயா மாமா நிதானம் தெரியாம புடிச்சு அடிச்சு போட்டனே மாமா. ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி தின்னா எப்படி நிதானிச்சுக்கு? உனக்கு நிதானம் வர வைக்கிற ஏண்டி? சேர்ந்து அடிக்கிற